இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கனடால ஒரு ஜாப் ஃபேர் ஈவெண்ட்னு ஒன்று நடக்க போகுதுங்க. நீங்க வந்து இப்போ இந்தியாவில் இருக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஜாப்ல இருக்கிறவங்கலாம் இந்த ஜாப் ஃபேருக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஏன்னா உங்களுக்கு அவங்க ஒர்க் பெர்மிட் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க் பெர்மிட்டும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கனடாக்கு ட்ராவல் பண்ண முடியும். கேட்கும் இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் ஆஸ் பர் த பாஸ்போர்ட் என்ன இருக்கோ கொடுக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆருக்கும் எலிஜிபிள். ஹாய் everyone, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கனடாவில் ஒரு ஜாப் ஃபேர் ஈவெண்ட்டுன்னு ஒன்று நடக்க போகுதுங்க. அந்த ஜாப் ஃபேர் ஈவெண்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து ரெஸ்யூமே அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கலாம், இல்லை அமெரிக்காவில் இருக்கலாம், இல்லை மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ இருக்கலாம். இந்த மாதிரி நாட்டில் இருந்தீங்கன்னா இந்த கனடாக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜாப் ஃபேர் ஈவெண்ட்டுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அதை எப்படி அப்ளை பண்ணலாம், எந்தெந்த கேட்டகரிஸ்க்கெலாம் நம்ம அப்ளை பண்ண முடியும், எப்படி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு யார் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் உங்களால் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அப்லோட் பண்ணி கண்டிப்பாக ஜாப் வாங்கிட்டு கனடா வாங்க. ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கனடாவில் ஒரு ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க. அந்த ஜாப் ஃபேரை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இந்த ஜாப் ஃபேர் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபர்லாண்டோ அண்ட் லேபர்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க. அந்த ஜாப் ஃபேருக்கு ஏன் இந்த ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே கனடாவில் வந்து சில லேபர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க சில ப்ரொஃபைல்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வந்து கனடாவில் கிடைக்காததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸுக்கு நம்ம ஹையர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த மெயினாக இந்த ஜாப் ஃபேர் ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாப் ஃபேர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப் ஃபேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது சார்ஜஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சார்ஜஸ். இது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரும், இதுக்கு எல்எம்ஐஏ தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்எம்ஐஏவும் தேவை கிடையாது. அதனால இந்த ஜாப் ஃபேரை கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஜாபில் இருக்கிறவங்கலாம் இந்த ஜாப் ஃபேருக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி விர்ச்சுவல் ஜாப் அப்படிங்கிறது எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. விர்ச்சுவல் ஜாப்னா என்னென்னா, இப்போ உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாபை இன்டர்வியூவை அட்டன் பண்ண முடியும். அது எப்படி நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அப்புறம் இது எலிஜிபிலிட்டி, நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதும் இதில் பார்க்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறது வந்து நியூ ஃபர்லாண்டோ அண்ட் லேபர்டோங்கிற ப்ரொவிடன்ஸ், அந்த ப்ரொவிடன்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பரை கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கும் மெயினானது இந்த ஜாப் ஃபேரை எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இந்த ஜாப் ஃபேருக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டோ இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்களோ இந்த ஜாப் ஃபேருக்கு எலிஜிபிள், அவங்களாம் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ஃபேர் வந்து மொத்தம் 4 டேட்ஸில் அவங்க வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட்டில் கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது 25th அக்டோபர் 2023 ஏற்கனவே ஒரு ஜாப் ஃபேர் ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது 16th நவம்பர் 2023 ஒரு ஈவெண்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 ஈவெண்ட் பாக்கி இருக்குது. அதாவது 24th ஜனவரி 2024 அதே மாதிரி 27th மார்ச் 2024 இந்த 2 ஈவெண்ட்டும் இன்னும் பாக்கி இருக்குது. இதுக்கு தான் நம்ம இப்போ இந்த ஜாப் ஃபேருக்கு தான் நம்ம ப்ரொஃபைலாக அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அவங்க கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்டர்வியூலாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து கனடா இமிக்ரேஷன் நியூஸு, அப்டேட்டட் நியூஸு, இதை தவிர விசிட்டர் விசா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, கனடா இப்போ ஒர்க் பர்மிட் எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது, ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி கனடாவுக்கு வந்தால் எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும், இதை தவிர நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், வீலாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இப்போது இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபேரோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கெனடியன் எம்ப்ளாயரை ஈஸியாக மீட் பண்ண முடியும் விர்ச்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பீங்க, அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை ஏற்கனவே அவங்க ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்யூமை நீங்கள் டீட்டெயிலாக உங்களால் ஈஸியாக அவங்கக்கிட்ட சொல்ல முடியும், கன்வே பண்ண முடியும். உங்கள் ரெஸ்யூமில் என்னெல்லாம் இருக்கோ ஈஸியாக டைரெக்டாக அவங்கக்கிட்ட கன்வே பண்ண முடியும். அது தவிர பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் நல்லபடியாக இன்டர்வியூ பண்ணிங்கன்னா அங்கேயே அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் செலக்டட் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமிக்ரேஷன்ஸை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அவங்கக்கிட்ட லைவாகவே கேட்கலாம். என்னெல்லாம் இமிக்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத லைவாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த நியூ ஃபெர்லாண்டோ லேபர்டோ அப்படிங்கிற ப்ரொவிடன்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். லைக் என்னென்ன பாப்புலேஷன் அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, என்ன சேலரி கொடுப்பாங்க, எல்லாமே உங்களால் ஈஸியாக அவங்கக்கிட்ட கேட்க முடியும். ஏன்னா அது லைவ் செஷன். இதை தவிர பார்த்தீங்கன்னா, இவங்களை இன்டர்வியூ பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு கெனடியன் கவர்மெண்ட்டால் ரெக்ரூட் பண்ண ஒரு எம்ப்ளாயி. அதாவது கெனடியன் கவர்மெண்ட்டு தான் இந்த எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இமிக்ரேஷன்ஸ் ஆஃபீஸர் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அத்தனையும் கேட்கலாம். அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஒர்க்கர்ஸை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்களோ அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கணும். அது இருந்தாலே போதுமானது. அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டே அதுதான் வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கனாலே நீங்கள் அதாவது கெனடாவுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அவங்க ஒர்க் பெர்மிட் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க் பெர்மிட்டும் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கெனடாவுக்கு ட்ராவல் பண்ண முடியும். நீங்கள் கெனடாவுக்கு வந்துட்டு 1 இயர் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கெனடியன் எக்ஸ்பிரஸ் கிளாஸில் உங்களால் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. அதை தவிர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஆரை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் போக இது அத்தனை சர்வீசஸுமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இதில் எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது இந்த சர்வீஸ்க்கு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் நியூ ஃபெர்லாண்டர் அண்ட் லேபர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் த 2022 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ப்ரொவிடன்ஸ் தான் இருக்கிறதுலே ஹாப்பியஸ்ட் ப்ரொவிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா, இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சேஃபாகவும் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிரையும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி மினிமம் எந்த லேபர் சேலரியாக இருந்தாலும் மினிமம் 1 ஹவருக்கு $15 கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த கம்பெனியாக இருந்தாலும் $15 உங்களுக்கு மினிமம் கொடுக்கணும் 1 ஹவருக்கு அப்படின்னு கவர்மெண்ட் கனடா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேரும் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்டோட ஸ்டடீஸும் ஃப்ரீ, அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிஆர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப அதாவது ரிக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்த முடியும் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும், உங்களுக்கு ஈஸியாக பிஆர் கிடச்சிரும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்போது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் ஃபேர் டீட்டெயில்ஸ். அதாவது எந்த டைம் நடக்க போகுது நமக்கு இன்டர்வியூ, அது என்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 2024. அதாவது மிடில் ஈஸ்ட், சவுத் ஏஷியா, இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி பார்த்தீங்கன்னா 7:30 PM உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 27 மார்ச் 2024 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா 3:30 AM உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதாவது ஏர்லி மார்னிங் உங்களுக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தவிர உங்களுக்கு இந்த லிங்க்ஸ், அதாவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லிங்க்ஸ் எல்லாமே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் போய்ட்டு இந்த ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு கேட்கும். இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்லாம் ஆஸ் பர் த பாஸ்போர்ட் என்ன இருக்கோ கொடுங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எஜுகேஷன் லெவல் என்னென்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த கேட்டகரியை கரெக்டாக செலக்ட் பண்ணி இதில் கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி உங்கள்கிட்ட எக்ஸாம் நீங்கள் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதை கொடுங்க. அப்படி எழுதலைனாலும் இது இப்போ மேண்டேட்ரி கிடையாது. பிஆர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இது மேண்டேட்ரி. இப்போ இது மேண்டேட்ரி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள்
நியூஃபர்லாண்டோ லேபர்ட்டோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கே டைப் பண்ணிக்கோங்க, இங்கே டைப் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா விர்ச்சுவல், அதாவது நீங்கள் இந்த ஈவெண்ட்னால நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க, என்ன நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த ரீசன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் சப்மிட் பண்ணணும். ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அவங்க அட்டாச்டு சிவி டெம்ப்ளேட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது இதுதான் இந்த சிவி டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த டெம்ப்ளேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதே மாதிரி டெம்ப்ளேட்டில் தான் உங்கள் ரெஸ்யூம் இருக்கணும். கரெக்டாக உங்களோட மெயில் ஐடியும் இங்கே கொடுத்துக்கோங்க, லிங்க்டின் ஐடி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் வந்து ரிலவென்ட் ஸ்கில்ஸு, எஜுகேஷனு, பர்சனல் சர்டிஃபிகேஷன்ஸ், இதே ஃபார்மெட்டில் உங்கள் ரெஸ்யூமை மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் அப்லோட் பண்ணுங்கள். அதில் அப்லோட் ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அப்படியே அவங்க சப்மிட் ஆயிரும். இதுதான் வந்து நீங்கள் ப்ரொஃபைலை சப்மிட் பண்ண வேண்டிய விதம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் கிடச்சிச்சின்னா போதும், நீங்கள் கனடாவுக்குள்ளே வர முடியும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வர முடியும். உங்கள் ஸ்பௌஸுக்குமே ஓப்பன் ஒர்க் பர்மிட்டை வந்து அப்ளை பண்ண முடியும், அவங்களும் அதுக்கு எலிஜிபிள். உங்கள் ஒய்ஃப் வந்தாலும் இங்கே ஓப்பன் ஒர்க் பர்மிட்டில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண முடியும். ஃபுல் டைம் எம்ப்ளாயாக எந்த கம்பெனிக்கு வேணால் ஒர்க் பண்ண முடியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆருக்கும் எலிஜிபிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கே 1 இயர் கனடாவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் பிஆர், அதாவது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குமே. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வரப்போகிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.